ஜனநாயகன் நம்ம முதல்வருடைய கடைசி படம் தியேட்டரில் பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகி ஓடி இன்றைக்கி ஓடிடியிலும் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதோட ரிவ்யூவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஆனால் உங்கள் வீட்டில் 18 வயசுக்கு கீழே குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நம்ம குழந்தைங்க மேலே நம்ம எவ்வளவு அக்கறையாக இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். அனைவருக்கும் வணக்கம். அன்புடன் திவ்யா. இந்த ஜனநாயகன் ரிலீஸ் ஆனதை ஒட்டி எனக்கு ஒரு 2 சம்பவங்கள் நடந்துச்சு. அதில் முதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் ரிலீஸ் ஆன ஒரு 10 நாளில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை நான் மீட் பண்ண போயிருந்தேன். என்னுடைய ஃப்ரெண்டுடைய குழந்தை 6வது படிக்கிறான். 6வது படிக்கிற அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட தொடர்ந்து வந்து என்னை படத்துக்கு கூட்டு போ கேட்டுகிட்டே இருந்தான். அவங்க அம்மா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நான் என்ன படம் அப்படின்னு கேட்கும்போது ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிச்சு. அது 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸு, என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, என் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லா பசங்களும் பார்த்துட்டாங்க, என்னை மட்டும் அம்மா கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. மாலில் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னால் புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆமாம் அலோவ் பண்ண மாட்டாங்களா, அப்போ அவங்கெல்லாம் எப்படி பார்த்தாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டுச்சு. அப்போது நாங்கள் சொன்னோம், ஏதாவது சின்ன தேட்டரில் பார்த்துருப்பாங்க. அப்போ என்னையும் அந்த சின்ன தேட்டருக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல. அவங்க ரொம்ப நேரமாக அந்த குழந்தை கேட்டு இருந்தானே அவங்க அம்மா சரி நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த நேரத்தில் அந்த பேச்சு அடக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க போனாங்களா இல்லையா அப்படிங்கிறது நான் கேட்டுக்கல. ஆனால் அந்த குழந்தையோட பிடிவாதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்துக்கு அவங்க அம்மா தேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. 2வது சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை ஓடிடியில் வந்துச்சு இல்லையா, எங்கள் வீட்டில் உட்காந்து நாங்கள் படம் பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் வீட்டுக்கு கீழே 3வது படிக்கிற ஒரு குழந்தை இருக்குது. அது எப்போதும் போல் எங்கள் வீட்டுக்கு வந்து என்ன படம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ நான் சொன்னேன் ஜனநாயகன் படம் அப்படின்னு சொன்னேன். ஜனநாயகனா 2வது ஆஃபர்லாம் பார்க்கும்போது நீங்கள் கண்ணை முடிக்குங்க, அதில் ஒரே அடிதடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நீ இப்போ வீட்டில் பார்த்தியா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை நான் தேட்டரில் பார்த்தேன் அப்படின்ச்சு. எனக்கு ஒரே ஷாக்கு. தேட்டரில் எப்படி உன்னை அலோவ் பண்ணாங்க அப்படின்னு. அதெல்லாம் தெரியாது, அம்மா கூப்பிட்டு போனாங்கல்ல அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த குழந்தைகிட்ட நான் அடுத்த கேள்வி கேட்க முடியாது. சரி நான் அவங்க அம்மா கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அது ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்து இந்த சீனெல்லாம் பார்த்தா பயந்துருவீங்க அப்படின்னு சொல்லி என் கண்ணை மூடுது. அப்போ இந்த குழந்தை அவ்வளவு வயலன்ஸை, அவ்வளவு ரத்தம் தெரிக்கக்கூடிய சீனை அந்த தேட்டரில் பார்த்துருக்கு அப்படின்னா அதனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த 2 சம்பவத்தின் அடிப்படையில் இந்த 2 சம்பவங்களும் நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, நாம் நம்மளுடைய குழந்தைகள் மேலே எவ்வளவு அக்கறையாக இருக்கும் அப்படிங்கிறத தான் உணர்த்துது. ஏன்னா ஒவ்வொரு படத்துக்குமே இது 13+ பார்க்குறது, 16+ பார்க்குறது, 18+ பார்க்குறது அப்படின்னு ஒரு தணிக்கை சான்றுன்னு ஒரு விஷயம் கொடுக்குறாங்க தானே. அதை ஏன் நாம் வயலேட் பண்ணி நம்ம குழந்தைங்களை இந்த மாதிரி படத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது புரியவே இல்லை. இதோட பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் வரும்போது கூட ஒரு குழந்தைய தேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அதில் குட் டச் பேட் டச் அப்படின்னு ஹீரோ சொல்கிறத பார்த்து குழந்தை என்கிட்ட ஒருத்தர் தப்பாக நடந்துக்கிட்டாருன்னு சொல்லிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போவே எனக்கு ஒரு கொஸ்டின் என்ன தோணுச்சு அப்படின்னா, இது 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க பார்க்க வேண்டிய படம், எப்படி குழந்தைங்களை அலோவ் பண்ணாங்க அப்படின்றது தோணுச்சு. பார்த்தா அது அந்த ஒரு குழந்தை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் முக்கால்வாசி குழந்தைங்களில் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பார்க்க கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ எதுக்கு இந்த மாதிரி தணிக்கை சான்றுகள்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதே தெரில. நம்மளுடைய பிள்ளைகள் வாழ்க்கை மேலே கவர்மெண்ட் கூட அக்கறையாக இருக்குது. ஆனால் அந்த அக்கறை நம்ம பிள்ளைகள் மேலே நமக்கு இல்லை அப்படின்னு தான் தோணுது. ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் மென்டாலிட்டி. அவங்கள போய் நீங்கள் ரத்தம் தெரிக்கிற மாதிரி எடுக்காதீங்க, வயலன்ஸாக படம் எடுக்காதீங்க அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. நாம் அதைத்தான் ரசிக்கிறோம் அப்படிங்கிறனால அவங்க திரும்ப அந்த படத்தை எடுக்கத்தான் செய்வாங்க. ஆனால் ஒரு 18 வயசு மேலே இருக்கக்கூடிய 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க பார்க்கக்கூடிய ஒரு படத்தை ஒரு 3வது படிக்கிற குழந்தை, ஒரு 6வது படிக்கிற குழந்தை பார்த்துதுன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏற்கனவே இங்கே மாணவர்களுடைய நலன் அப்படிங்கிறது குழந்தைகளுடைய நலன் அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமாக தான் இருக்குங்கிறது பல சம்பவங்கள் மூலமாக நம்ம பார்த்துட்டே இருக்கோம். கவர்மெண்ட் நமக்கு ஒரு செக்யூரிட்டி வச்சுருந்தாலும் கூட, செக் வச்சிருந்தாலும் கூட, அதையெல்லாம் தாண்டி நம்ம படம் தான் நமக்கு முக்கியம். நம்மளுடைய குழந்தைகளுடைய மனநிலை முக்கியமே இல்லை அப்படிங்கிறது இதுல இருந்து புரியுது. நீங்க ஆதர்சமாக பார்க்கக்கூடிய இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, ஆக்ட்ரஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அதில் ஆக்ஷன் படமாக எடுக்கக்கூடிய ஒரு ஆக்டருடைய குழந்தைக்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க அப்பா நடித்த இல்லை அவங்க அம்மா நடித்த ஒரு ஆக்ஷன் படத்தை கூட அந்த குழந்தை பார்த்துருக்காது 18 வயசு வரைக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ஆக்ஷன் படம் அப்படிங்கிறது என்னுடைய குழந்தை பார்க்கறது கிடையாது, அது 18 வயசுக்கு மேலே அது விருப்பப்பட்டால் பார்க்கட்டும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு முதல் பிஸ்னஸ் முக்கியம்தான். அதனால் மற்றவங்க என்னாலும் அது அவங்களுடைய பிரச்சனை கிடையாது.
கிடையாது. அவங்களுக்கு அவங்களுடைய குடும்பம் தான் முதல், அவங்களுடைய குழந்தைகளுடைய மனநலம் தான் முக்கியம். அவங்க எவ்வளவு தீவிரமாக அவங்க குழந்தைங்களுடைய மனநலத்தை பற்றி யோசிக்கிறாங்க பாருங்க. நாம நம்ம குழந்தைகளுடைய மனநிலைமையை எப்படி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது பாருங்க. நாம எல்லாருமே படம் பார்த்து வளர்ந்த தலைமுறை தானே. டிவியில தான் போடுவாங்க. ரொம்ப வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் தேட்டரில் வந்து இந்த 18+, 13+ அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தான் கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லா படத்தையும் டிவியில், அதாவது 24 மணி நேரமும் சினிமா ஓடிட்டே இருக்கும், நம்ம பார்த்துட்டே இருப்போம். அதனால் நமக்கு வந்து அது தவறாகவே தெரியல. ஒரு சினிமா பார்க்குறது அப்படிங்கிறது தவறாகவே தெரியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் நம்ம குழந்தைங்களும் பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு ரொம்ப இயல்பாக நம்ம வந்து பார்க்குறோம். ஓடிடிலையும் கூட 16+, 13+ எல்லாம் வருது. ஆனாலும் அதெல்லாம் வச்சுட்டு நம்ம பார்க்குறோமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் அது வந்து கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. அதனால் முதல்ல நம்மளுடைய குழந்தைகளுடைய மனநலம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் யோசிச்சு தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறனாலும் சரி, ஓடிடியில் பார்க்குறதுனாலும் சரி, அது 13+, 18+, 16+, உங்களுடைய குழந்தைகளுக்கு நாம் காமிக்கலாமா இல்லையா அப்படிங்கிற சாய்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. இங்கே எத்தனை படங்கள் வேணாலும் வரலாம், அதில் எவ்வளவு ரத்தம் தெரிக்க வேணுமாலும் எடுக்கலாம். அது பியூர்லி பிஸ்னஸ். அவங்களுக்கு யாரை பற்றியும் அக்கறை கிடையாது. அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும், தேட்டரில் நல்லா படம் ஓடணும், லாபம் பார்க்கணும், இதுதான். ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்கள எந்த விதத்துலையும் குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி மால்லையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் குழந்தையோட கிளம்பி போவீங்க, எனக்கு வேணும் டிக்கெட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு 200 ரூபாய் லாபம் தான். எனக்கு வேண்டாம், எது குழந்தைய கூட்டிகிட்டு வரீங்க, அது கவர்மெண்ட் சொன்னால் ஸ்ட்ரிக்டாக சொல்ல போகிறாங்க. இல்லாட்டி யூஸ்வலாக நீங்களே சொன்னீங்க என் குழந்தைய விடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க விடத்தான் போகிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே நம்ம குழந்தைங்க பிஸ்னஸ். ஆனால் நமக்கு தான் நம்மளுடைய குழந்தைகள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நாம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்காம இந்த மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நடக்காது. நம்மளுடைய இது வந்து இன்னைக்கு ஒரு குழந்தை 2 குழந்தைன்னு இல்லை, எக்கச்சக்கமா இன்னைக்கு போய் தமிழ்நாட்டில் எந்த குழந்தை கேட்டாலும் ஜனநாயகன் படம் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜனநாயகன் படத்துக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த மாதிரி குழந்தைகளுக்கான படங்களை குழந்தைகளை பார்க்க அனுமதிங்க, பெரியவர்களுக்கான படத்தை பெரியவங்க பார்க்கட்டும். ஏற்கனவே இங்கே சமுதாயத்தில் குழந்தைகள் மேலே எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது. இதோட சேர்த்து நாம் அவங்களுடைய மனநலத்தெல்லாம் நம்ம முன்னேற்றணும், அவங்கள அடுத்த சமுதாயத்தை நல்லபடியாக உருவாக்கணும் அப்படின்னா இதெல்லாமே நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். உங்கள் குழந்தைங்க இந்த படத்தை பார்த்தாங்களா, இந்த 18+, 16+ இதிலெல்லாம் நீங்கள் அவேராக இருக்கீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே சொல்லுங்கள். அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.